வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரமிப்பான பயணத்துக்கு போக போறோம். அறிவியல் விதிகளையே முறியடிக்கும் ஆச்சரியமான புவியியல் முரண்பாடுகளில் தொடங்கி கொஞ்சம் கூட தடையுமே இல்லாமல் மர்மமாக காணாமல் போன கிராமங்கள் வரை பல வியக்கத்தக்க உண்மைகளை இந்த சுவாரஸ்யமான அலசலில் பார்க்கப் போகிறோம். நேரடியாக விஷயத்திற்குள் செல்வோம். ஒரு நீர்வீழ்ச்சி மேலிருந்து கீழாக பாய்வதுதான் இயற்கையின் விதி, இல்லையா? உங்களின் அடிப்படை அறிவியல் அறிவை சவால் செய்யும் ஒரு சாதாரண கேள்வியோட நாம தொடங்குவோம். புவியீர்ப்பு விசைக்கே சவால் விட்டு ஒரு அருவி கீழிருந்து மேல் நோக்கி பாய்ந்தால் எப்படி இருக்கும்? என்ன நம்ப முடியவில்லையா? ஆனால் அதுதான் உண்மை. மகாராஷ்டிராவில் உள்ள நானேகாட் மலைப்பகுதிக்கு சென்றால் இதை நீங்க நேராகவே பார்க்கலாம். இயற்கையின் விதிகளையும் புவியீர்ப்பு விசையையும் மீறி அங்கே தண்ணீர் இரண்டு மலைகளுக்கு இடையே நேராக மேல் நோக்கி பாய்கிறது. இயற்பியல் விதிகள் எல்லாம் இங்கே என்ன ஆச்சுன்னு யோசிக்க வைக்கும் ஒரு பிரமிப்பான காட்சி இது. சரி, இது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நடக்கிற மேஜிக்னு நினைச்சா அதுதான் இல்ல. உலகம் முழுக்கவே இது போல சில ஈர்ப்பு விசை முரண்பாடுகள் இருக்கு. அர்மேனியாவில் உள்ள அரகட்ஸ் மலையில நதிகளும் கார்களும் மேல் நோக்கி நகருது. பிரேசில்லையும் நம்ம குஜராத்தின் கட்ச் பகுதியிலையும் கூட உங்க காரை நியூட்ரல் கியர்ல விட்டா போதும் அது தானாகவே செங்குத்தான மேட்டில் ஏறுவதை பார்க்கலாம். புவியீர்ப்பு விசை இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குதோ என்னவோ. நம்ம லடாக்கில் இருக்கிற புகழ்பெற்ற மேக்னெட்டிக் ஹில் அல்லது காந்தமலையை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. வண்டியின் என்ஜினை ஆஃப் பண்ண பிறகும் கூட அது மேல் நோக்கி நகர்றது சுற்றுலா பயணிகளை இன்னைக்கும் ஆச்சரியத்துல ஆழ்த்துது. இது உண்மையிலேயே கண்ணுக்கு தெரியாத காந்த விசையா அல்லது நம்ம கண்களை ஏமாற்றும் ஒரு நிலப்பரப்பின் மாயையா? இது இன்னும் பலரே குழப்பும் ஒரு விஷயமாவே இருக்கு. இப்போ இன்னொரு ஆச்சரியமான விஷயத்துக்கு வருவோம். கனடாவில் அட்சன் வளைகுடா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க ஈர்ப்பு விசை உலகின் மற்ற பகுதிகளை விட குறைவாகவே இருக்குன்னு விஞ்ஞானிகள் அளவிட்டிருக்காங்க. அதாவது நீங்க அங்கே போனா உங்களோட எடையில் 10ல் 1 பங்கு தானாவே குறைஞ்சிடும். 1960களில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புவி ஈர்ப்பு முரண்பாடு பல தசாப்தங்களாகவே ஆராய்ச்சியாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்திட்டு இருக்கு. இதே போல ஈர்ப்பு விசையை மீறும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை பாருங்க. மியான்மரில் உள்ள கியாய்க்டியோ பகோடாவின் தங்கப்பாறை எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஒரு நுனியில இது பேலன்ஸ் ஆகி நிக்குது. புத்தரின் ஒற்றை முடியில தான் இதை தாங்கி நிற்பதாக உள்ளூர் மக்கள் நம்புறாங்க. இன்னொரு பக்கம் கலிபோர்னியாவின் மிஸ்ட்ரி ஸ்பாட் பகுதியில மக்கள் கீழே விழாம எந்த கோணத்திலும் சாய்ந்து நிற்க முடியும். இயற்கை இந்த மாயாஜாலங்கள் உண்மையிலே ஆச்சரியம்தான். இதுவரைக்கும் நிலப்பரப்பும் இயற்கையும் எப்படி விசித்திரமாக செயல்படுதுன்னு பார்த்தோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விசித்திரங்களுக்கு காரணம் நிலம் அல்லாமல் அங்கு வாழ்ந்து மறைந்த மனிதர்களும் அவர்களுடைய எஞ்சியிருக்கும் ஆன்மாக்களுமாக இருந்தா எப்படி இருக்கும்? சரி, இப்ப நாம ஒரு இருண்ட அமானுஷ்யமான பகுதிக்குள் நுழையப் போறோம். உத்தரகண்ட் மாநிலத்தில் சுமார் 16,500 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த ரூப்குண்ட் ஏரியை எடுத்துக்கோங்க. இங்கே பனி உருகும்போது நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகள் மிதந்து வருவது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான காட்சி. கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தப்போ இந்த எலும்புக்கூடுகள் 1200 வருஷங்கள் பழமையானவைன்னு தெரிய வந்திருக்கு. ஒரு பெரிய கிரிக்கெட் பந்து அளவிலான ஆலங்கட்டி மழையில சிக்கித்தா இந்த மக்கள் இறந்திருக்காங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. அமைதியான பனிமலைக்குள்ள இப்படி ஒரு பயங்கரமான மரண ஓலம் மறைஞ்சிருக்கு. இதைவிட மர்மமான ஒரு இடம் குஜராத்தில் அரபிக்கடலோரம் உள்ள டுமாஸ் கடற்கரை. பல நூறாண்டுகளாகவே இது ஒரு தகன பூமியாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. அந்திசாயும் மாலை நேரங்களில் இந்த கரையில் நடப்பவர்கள் விசித்திரமான ரகசிய குரல்களையும் யாருமற்ற காலடி ஓசைகளையும் கேட்பதாக சொல்றாங்க. இருள் சூழ்ந்த இந்த சூழல் எண்ணற்ற அமானுஷ கதைகளுக்கு ஒரு மையமாகவே மாறிடுச்சு. இப்படி அமானுஷ்யங்கள் நிறைந்த இடங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கோ நாட்டுக்கோ மட்டும் சொந்தமானது இல்ல. வரலாறு முழுக்க உலகம் முழுதும் இதை பரவியிருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் நார்வேயில் கட்டப்பட்ட அகேஷஸ் கோட்டையில் ஆரம்பிச்சு 17ஆம் நூற்றாண்டில் பிளேக் நோயால் கைவிடப்பட்ட ஸ்காட்லாண்டின் மார்க்கிங்ஸ் க்ளோஸ், பிரான்சின் பாரிஸ் கேடகோம்ஸ், 1839இல் உருவான இங்கிலாந்தின் ஹைகேட் கல்லறை என பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அமானுஷ்யங்கள் எந்த ஒரு நிலப்பரப்புக்கும் காலத்திற்கு மட்டும் சொந்தமானவை அல்ல என்பதை வரலாறு காட்டுகிறது. சரி, இப்ப நாம இந்தியாவின் மிக அமானுஷ்யமான இடமாக கருதப்படும் ராஜஸ்தானின் பாங்கர் கோட்டைக்கு வருவோம். 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோட்டை சிங்கியா என்ற ஒரு மந்திரவாதியின் சபிக்கப்பட்ட காதலால் முற்றிலுமாக அழிந்து போனதாக உள்ளூர் மக்கள் காலம் காலமாக சொல்லிட்டு வராங்க. தொல்பொருள் ஆய்வுத்துறையே சூரியன் மறைந்த பிறகு இங்கு யாரையும் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறது இந்த இடத்தின் மர்மத்தை இன்னும் அதிகமாக்குது. ஆனா பேய் கதைகளை தாண்டி ஒரு அறிவியல் பார்வையோட இதை அணுகினால் என்ன கிடைக்கும்? பாராசைக்காலஜிஸ்ட் டாக்டர் அஸ்வின் பிள்ளை நேரில் சென்று ஆய்வு செய்த பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். இந்த கோட்டை சபிக்கப்படவில்லை, அந்த நிலமே சபிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறதான் அவருடைய கருத்து.
இது வெறும் கதைகளைத் தாண்டி அங்கு ஏதோ ஒரு புதிய ஆற்றல் மையம் இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆக பாங்கர் கோட்டையின் மர்மத்தை நாம 2 கோணங்கள்ல பார்க்கலாம். செவிவழி செய்திகளின்படி இரவு அங்கு தங்குபவர்களை பேய்கள் கொன்றுவிடும். ஆனா கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். இந்த கோட்டையை சுற்றி அடர்ந்த காடுகள் இருக்கு. அங்கே வாழும் பெரிய ஆபத்தான காட்டு விலங்குகளின் நடமாட்டம் தான் இரவு நேர ஆபத்துகளுக்கு உண்மையான காரணமாக இருக்க முடியும். கற்பனைக்கும் உண்மைக்குமான இந்த முரண்பாடு ரொம்பவே சிந்தனையை தூண்டும் விதமா இருக்கு. அடுத்து நாம பார்க்க போவது வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய மர்மம், குல்தாரா கிராமம். இது ஏதோ சாதாரண அமானுஷ்ய கதை இல்லைங்க, ஒரு முழு சமுதாயத்தின் உணர்வுபூர்வமான உண்மைச் சம்பவம். ஜெய்சால்மர் அருகே உள்ள பாலைவனத்தில் இன்று வெறும் கூரையில்லாத இடிபாடுகளாக காட்சியளிக்கும் இந்த குல்தாராவின் பின்னால் ஒரு மாபெரும் வரலாற்றுச் சோகமே மறைஞ்சிருக்கு. சுமார் 500 வருஷங்கள், ஆமாம், அரை மில்லினியம் பள்ளிவாழ் பிராமணர்கள் என்ற சமூகம் இந்த வறண்ட பாலைவனத்தில் மழைநீரை சேகரித்து சிறப்பான விவசாயம் செஞ்சு 500 வருஷங்களுக்கும் மேலாக ஒரு செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்து வந்திருக்காங்க. ரொம்ப சிறந்த கல்வி அறிவும் அபாரமான நீர் மேலாண்மை திறனும் கொண்ட உழைப்பாளி மக்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான சமூகம் 1825ஆம் ஆண்டு வாக்கில் ஒரு மிகப்பெரிய நம்பவே முடியாத லாஜிஸ்டிக் அற்புதத்தை செஞ்சாங்க. எந்த ஒரு முன்கூட்டி அறிவிப்பும் இல்லாமல் நள்ளிரவில் முழுமையான இருளில் பல குடியிருப்புகளிலிருந்து மக்கள் ஒருங்கிணைந்து வெளியேறினாங்க. அரசு அதிகாரிகளுக்கு துளியும் சந்தேகம் வராதபடி கனமான பொருட்களை பேக் செஞ்சு குழந்தைகள், முதியவர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொஞ்சம் கூட தடையுமே இல்லாம ஒரே இரவுல காணாம போனது வரலாற்றின் மிகப்பெரிய ஆச்சரியம். இப்படி ஒரு வளமான சமுதாயம் ஏன் தங்கள் சொந்த மண்ணை விட்டு போகணும்? சலீம் சிங் என்ற கொடுங்கோலனான திவானின் ஆசைக்கிணங்க மறுத்து ஊரை சபிக்க விட்டுச் சென்றார்கள் என்று ஒரு கதை இருக்கு. ஆனால் பேராசிரியர் ஏபி ராய் போன்றவர்களின் புவியியல் ஆய்வு ஒரு தர்க்க ரீதியான உண்மையை முன்வைக்குது. தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் மற்றும் சுமார் 200 ஆண்டுகால கொடிய வறட்சி இதுதான் அவர்களை இடம்பெயர் செய்திருக்க வேண்டும். இங்கே டாக்டர் பிள்ளையின் மனோதத்துவ ஆய்வை நாம கவனிக்கணும். குல்தாரா இடிபாடுகளில் அவருக்கு கிடைத்த உள்ளுணர்வு என்ன தெரியுமா? ஹுமே நீச்சே சே பச்சாவோ, அதாவது எங்களை கீழிருந்து காப்பாற்றுங்கள். இது ஏதோ பழிவாங்கும் பேய்களின் குரலாக தெரியவில்லை, மாறாக எதிர்பாராத நிலநடுக்கத்தின் இடிபாடுகளில் சிக்கிய அப்பாவிகளின் அபய குரலாகவே ஒலிக்கிறது. இந்த கோணம் ஒட்டுமொத்த கதையையுமே மாற்றிவிடுகிறது இல்லையா? 84. இந்த நம்பர் ஒரு சாதாரண கிராமத்தின் வெளியேற்றத்தை மட்டும் குறிக்கவில்லை. குல்தாராவை சுற்றியுள்ள 84 முழுமையான கிராமங்களும் ஒரே இரவில் ஒரே நேரத்தில் காலியாகியிருக்கு. விவசாயத்தையும் வரியையும் மட்டுமே நம்பியிருந்த ஜெய்சால்மர் சமஸ்தானத்திற்கு இந்த மக்கள் கொடுத்த மிக பிரம்மாண்டமான பொருளாதார தண்டனை இது. அந்த மக்கள் அங்கிருந்து செல்லும்போது வெறுமனே உடைமைகளை மட்டும் எடுத்துட்டு போகல, தங்கள் நீர் மேலாண்மை திறனையும் அறிவையும் தன்னுடனே எடுத்து சென்றார்கள். அதற்கான விளைவு எந்த தெரியுமா? கடந்த 200 வருஷங்களா அந்த நிலத்துல வேறு யாராலும் குடியேற முடியவில்லை. அது மீண்டும் ஒரு வறண்ட பாலைவனமாக எந்த இடையூறும் இல்லாத முழுமையான அமைதியோடு இன்றும் அப்படியே இருக்கு. சாபம் பழித்ததோ இல்லையோ, அந்த நிலம் தன் உயிர்ப்பை முற்றிலுமாக இழந்துவிட்டது. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? அமானுஷ்ய கதைகளை விட மனிதர்களின் வரலாறு பல மடங்கு வலிமையானது. அடக்குமுறை மற்றும் அதிகப்படியான வரி விதிப்புக்கு எதிராக ஆயுதத்தை எடுக்காமல் தங்கள் இருப்பையே அழித்துக் கொள்வதன் மூலம் ஒரு சமூகம் மிகப்பெரிய எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்கு. ஒடுக்குமுறைக்கு அடிபணிவதை விட தன் சொந்த மண்ணை விட்டே முழுமையாக வெளியேறுவதுதான் சரி என்று தங்கள் சுயமரியாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் முன்னோர்கள் 500 வருஷங்களாக கட்டியெழுப்பிய உழைப்பை, உங்கள் வேர்களை ஒரே இரவில் உங்கள் ஊரை விட்டு முற்றிலுமாக வெளியேறி போக வேண்டும் என்றால் அதற்கு எந்த மாதிரியான ஒரு காரணம் உங்களை தூண்டும்? மனித மனத்தின் வலிமையையும் இயல்பையும் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த அலசல் உங்களுக்கு பல புதிய சிந்தனைகளை தந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.